வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்கிராப்லேருந்து எப்படி குட்டி குட்டி பர்சஸ் தைக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பார்டர் வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தாங்க. ஸோ நான் ட்ரெஸ்ஸஸ்க்கு வச்சது போக மிச்சம் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த பார்டருக்கு உள்ளே வைக்கிறதுக்காக நான் லைனிங் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு வேஸ்ட் குர்த்தா இருந்தது. சல்வார் எதுவும் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் தூக்கி போட வேண்டாம். இதை மாதிரி நீங்கள் நல்ல காட்டன் கிளாத்தாக இருந்தால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் குட்டி குட்டியாக பண்ணலாம். ஸோ இப்போது இதில் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலான்னு பார்த்தேன். இப்படி வச்சுட்டு உள்ளே இங்கே வந்து ஒரு க்ளோஷர் வச்சுக்கலாம். ஒரு செல்ஃபோன் பவுச் மாதிரி இருக்கும்னு நான் யோசித்தேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளாத்தில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு எண்டை வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த எண்டை நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் எந்த மெஷர்மெண்ட்ஸும் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா வந்து என்கிட்ட என்ன மாதிரி கிளாத் மிச்சம் இருக்கோ அதை வச்சு தான் நான் வந்து குட்டி குட்டி பர்சஸ் பண்ண போகிறேன். உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வேணும்னா நான் இதோட மெஷர்மெண்ட்டு நான் சொல்கிறேன். இது வந்து 15.5 இன்ச்சஸ் இருக்குது. வித் வந்து 4.5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து இதை ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ இதை வந்து ரைட் சைட்ஸ் வந்து நான் ஒரு கார்னரில் மட்டும் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து ஃப்ரிக்ஷன் பென் யூஸ் பண்ணுறேன். அதை அயர்ன் பண்ணால் அந்த மார்க்கிங் போயிடும். இப்போ நம்மளோட எல்லா ரைட் சைடும் ஒரே சைடு இருக்கணும். நான் ஒரு சின்ன டேப் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன ரிப்பன் ஆர் கிளாத் இருந்தால் கூட அதை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சென்டரில் மேலே வந்து நம்ம 2 இன்ச்சுக்கு ஓப்பனிங் விட்டுட்டு 2 சைடையும் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இந்த மொபைல் பவுச் நிறைய மெத்தடில் ஸ்டிச் பண்ணலாம். இந்த மெத்தட் வந்து இன்விசிபிள் ஸ்டிச்சிங். எப்போவுமே நான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது வெளியில் தெரியக்கூடாதுன்னு நினைப்பேன். ஸோ அதுக்கு இது ரொம்ப நல்ல மெத்தட். நீங்கள் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்கள், இப்போ 2 சைடும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ மேலே மட்டும்தான் லைட் ஓப்பனிங் இருக்கும். ஸோ இந்த ஓப்பனிங் வந்து இது வழியாக தான் நம்ம இப்போ திருப்பணும். எட்ஜஸ்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பென்சில் ஒரு ஒரு பென் ஏதாவது ஷார்ப்பான எட்ஜ் வச்சு நம்ம திருப்பிக்கலாம். இப்போ எலாஸ்டிக் அட்டாச் பண்ண போகிறோம். இதே எலாஸ்டிக் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் உங்களுக்கு ரிப்பன் இருக்கும் இல்லையா, நம்மளோட ரப்பர் பேண்ட், அதை கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ அதே ஓப்பனிங்கில் நம்ம அந்த எலாஸ்டிக்கை வச்சு ஸ்ட்ரைட் ஒரு ஸ்டிச், இந்த ஒரு ஸ்டிச் மட்டும்தான் நம்மளோட பர்ஸில் தெரியும். இப்போ நீங்கள் பட்டன் அட்டாச் பண்ணிக்கோங்க. பட்டன் வந்து நல்லா கொஞ்சம் ரைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், மாட்டுறதுக்கு. நீங்கள் நூலால் பட்டனை நிறைய வாட்டி சுற்றுனீங்கன்னா அது கொஞ்சம் ரைஸ் ஆயிரும். பாருங்கள், இப்போ நம்மளோட பர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மல்டி பர்பஸ் பவுச். நீங்கள் ஃபோனுக்கு தான் வைக்கணுங்கிறது கிடையாது. நான் காமனாக ஃபோனுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி பர்ஸ் நிறைய ஸ்டிச் பண்ணி கிஃப்ட்ஸ் கொடுப்பேன். நானும் வந்து நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் போட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.